வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த எக் மசாலா செய்ய தேவையான பொருள்கள் 6 முட்டை, 1 கப்பு வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 10 முந்திரி பருப்பு. ஒரு கப்பில் தயிர் சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் தண்ணி கொதித்ததும் முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் கொஞ்சம் முந்திரி, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கொத்தமல்லி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் விழுதாக அரைச்சிக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, வேக வச்ச முட்டை சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துப்போம். பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துப்போம். மசாலா குக் ஆனதும் வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கொதி வந்ததும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். மசாலா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போது மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியை சேர்த்துப்போம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துப்போம். இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி.